ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று சக்தி வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த பெருமாளுக்கு உகந்த பொருட்களை சேர்த்து உங்கள் பணப்பெட்டியில் வையுங்கள். பணம் எண்ணி வைக்க முடியாத அளவிற்கு பெருகி கொண்டே இருக்கும். ஆமாங்க, அது என்ன பொருள், எந்த நேரத்தில் வைக்கணும், எப்படி வைக்கணும், என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்று ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி, மோட்சம் தரக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி அன்று நாம பெருமளவு பணத்தை வசியப்படுத்துவதற்கும் பணத்தை ஈர்ப்பதற்கும் ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே நான் சொல்றது ஒண்ணுதாங்க, விசேஷமான நாட்களில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் மந்திர ஜபங்களும் பரிகாரங்களும் தாந்திரிக முறைகளும் 2 மடங்கு அதிகப்படியான பலன்களை தரக்கூடியது. அதனால இது மாதிரி விசேஷமான நாட்களை தவறாமல் நாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வைகுண்ட ஏகாதேசியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகும். அந்த நாளிலேயே ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசியும் வருவது இரட்டிப்பு மடங்கு நம்மளுக்கு பலனை அள்ளித்தரக்கூடியது. அதனால இந்த அரிதாக நிகழக்கூடிய இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, பண பிரச்சனையில் இருப்பவர்கள் அனைவருமே இதை செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்றது என்னன்னா, எனக்கு கடன் நிறைய இருக்குதுங்க, அதை திருப்பி என்னால் செலுத்தவே முடியறதில்ல. நான் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்காக ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தா அதே அமௌண்ட்டுக்கு வேற ஒரு பிரச்சனை ரெடியா இருக்குது. என்னால் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவே முடியறதில்ல, வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு வரணும் நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லோருமே இந்த நாளை தவறாமல் நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. பணம் பெருமளவு பெருகும். அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய கடன்கள் அனைத்தும் தீரும். அவ்வளவு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே எளிமையானதும் கூட. நம்ம பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், பரிகாரமோ தாந்திரிக முறையோ வழிபாடுகளோ எதுவுமே பெரிய ஒரு செலவு பண்ணி 1000 ரூபாய் 500 ரூபாய் செலவு பண்ணி செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடையும் தாந்திரிக முறையும் பரிகாரையும் நான் சொல்ல மாட்டேங்க. நம்ம எல்லோராலையும் எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல பரிகாரம் அப்படின்னாலே ஒரு சில பொருட்கள் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு கிரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க, பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதற்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வச்சுட்டு வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சுக்கோங்க. இரண்டாவதாக துளசியை இன்றைய நாளில் நீங்கள் செடியில் இருந்து பறிக்க கூடாது, அது பெரும் பாவத்தை தரும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் கோவில்களில் கொடுக்குறாங்க. நீங்கள் இன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போனீங்க, அங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த துளசி இலைகள் இருக்குது, அதை பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போகலைங்க, வீட்டில் சுவாமி படத்தில் சுவாமிக்கு வச்ச இது இருக்குது, துளசி இருக்குது, அதை நாங்கள் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். எக்காரணத்தை கொண்டும் இன்றைய நாள் துளசி செடியிலிருந்து துளசிகளை நம்ம பறிக்க வேண்டாம். இப்போ மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 பொருட்கள் சொல்லியிருக்கேன். முதல்ல ஒன்று பச்சை கற்பூரம் ஒரு துண்டு, துளசி, மூன்றாவதாக 3 ஏலக்காய். இதெல்லாம் வச்சு ஒரு மூட்டையாக கட்டி பெருமாளுடைய பாதத்தில் வச்சிடுங்க. வச்சுட்டு நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே நெய் தீபம் ஒன்று ஏற்றி இந்த வழிபாடுகள் அனைத்தையுமே முடித்து விட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு அந்த முடிச்ச உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க. பெருமாளை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
என்னுடைய வீடுகளில் என்றென்றைக்கும் செல்வம் அப்படிங்கிறது நிலைத்து இருக்க வேண்டும், கடன் சுமைகள் குறைய வேண்டும், கடனே இருக்கக்கூடாது, நாங்க வாழ்க்கையில அடுத்த முன்னேற்றத்திற்கு நாங்க போகணும் அப்படின்னு பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச கொண்டு வந்து உங்களுடைய பணப்பெட்டியில வச்சிடுங்க. இவ்வளவு ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க. இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே பணத்தை ஈர்க்கிறதுக்கும் வசியப்படுத்துவதற்கும் உகந்த ஒரு பொருட்களாகும். ஏலக்காய், பச்சை கற்பூரம், இது இரண்டுமே பணத்தை வசியப்படுத்துவதற்குண்டான தன்மை அந்த பொருளுக்கு இருக்குது. இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாய்க்கும் பெருமாளுக்கும் உகந்த பிடித்த ஒரு பொருளாகும். இப்படி மகாலட்சுமி தாய்க்கும் பெருமாளுக்கும் பிடித்த பொருட்களை நாம் ஒன்றாக சேர்த்து பணப்பெட்டியில் வைத்தோமே ஆனால் நம்மளுக்கு என்றென்றைக்கும் செல்வம் நிலைத்து இருக்கும். எப்பவுமே வாசனை நிறைந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம பணப்பெட்டியா இருக்கட்டும், பூஜை அறையா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், எப்பவுமே நீட்டா ஒரு மைல்டான ஒரு வாசத்தோடையே நீங்க வச்சுக்கோங்க. நிஜமாகவே இது ரொம்பவுமே உங்களுக்கு அற்புதமான பலனை தருங்க. இப்போ இந்த பொருளெல்லாம் நம்ம வச்சுட்டோம் இல்லைங்களா, இதை எப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே விட்டுருங்க. இதில் வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே உடனே கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது. அதனால் நீங்கள் அதை ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே விட்டுருவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படியே விட்டுடுங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஏலக்காய் காஞ்சு போயிருக்கும், பச்சை கற்பூரம் கரைஞ்சி போயிருக்கும், துளசி கொஞ்சம் காஞ்சிருக்கும். இந்த பொருட்களையெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே மாதிரி உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில செய்யலாம், பௌர்ணமி நாட்கள்ல செய்யலாம், அமாவாசை, பஞ்சமி இந்த மாதிரி திதிகளில் இதே மாதிரியே நீங்கள் தயார் பண்ணி உங்களுடைய பணப்பெட்டியில வச்சுக்கலாம். ரொம்ப 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 எளிமையானது. ஒரு முறை செஞ்சுட்டு 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் நம்ம மாற்ற வேண்டும். அதனால இது ரொம்ப எளிமையானதும் கூட. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்கள். கண்டிப்பாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள், பண தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டில் காசு பணமே தங்காது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருப்பவங்களும் சரிங்க, இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். என்னங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு தானே நம்ம செய்ய போகிறோம். இதில் எவ்வளவு காசு செலவாயிட போகுது. ஏற்கனவே நான் என்னென்ன பொருட்கள் இந்த நாளில் வாங்கணும் அப்படிங்கிற பதிவு தனியாக கொடுத்துருக்கிறேன். விரதம் எப்படி சரியான முறையில் இருக்கணும் அப்படிங்கிற பதிவும் நான் கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. நிஜமாகவே இன்றைய நாளை நீங்க தயவு செஞ்சு தவற விடாதீர்கள். விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நிலையை பொறுத்து நீங்கள் விரதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். ரொம்ப 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 எளிமையான இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். பணம் நம்மளுக்கு எண்ணி வைக்க முடியாத அளவிற்கு பெருமளவு பெருகும். இன்றைய தினம் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். பெருமாளின் பரிபூரண அருளை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.